லால் சலாம் இசை வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் அவர்கள் கொஞ்சம் வருத்தமாக பேசினார். அது வந்து சமூக வலைதளங்களில் பேசும்போதெல்லாமே ரொம்ப வைரலாக இருக்கு. அதை பற்றி என்னுடைய கருத்தை சொன்னது தான் இப்போ இந்த வீடியோ. அதாவது அவர் என்ன சொன்னார்னா, நான் முன்னாடி ஒரு ஸ்டேஜில் காக்கா கலைஞர் சொன்னேன், அதை நான் விஜய் குறிப்பிட்டு சொல்கிறேன், அது எப்போ நான் பேசுகிற மாதிரி சொன்ன ஒரு கதை தான் அப்படின்னு சொன்னேன். இதை பற்றி நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும்னா, இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் ரொம்ப நாளாகவே ஒரு பேசும்போது ஆகிட்டு இருக்குது. அது எப்படின்னா, விஜய் தான் சூப்பர் ஸ்டார் இருக்கும், கரண்ட் சூப்பர் ஸ்டார் விஜய் தான், ரஜினி வந்து அவர் ஓய்வு எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, அவர் இப்போதைக்கு பழைய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே அது பேசும்போதாகவே இருந்தது. இதை வந்து வாரிசு இசை வெளியீட்டு விழாவில் சரத்குமார் அவர்கள் பேசும்போது விஜய் அதுக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. அப்போ வந்து என்னாச்சுன்னா, நம்ம ரஜினி ரசிகர்கள் பொங்கி எழ ஆரம்பித்தாங்க. கூடவே ரஜினி ரசிகர்கள் கூடவே அஜித் ரசிகர்களும் சேர்ந்து இந்த பிரச்சனையை பெருசாங்க. அதனோட விளைவு விஜயோட லியோ படத்தை ரொம்ப அதிகமாக பாதிச்சு. சரி, நம்ம கதைக்கு வரும். ஜெயிலர் இசை வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் பேசினதான் எங்கள் காக்கா கழிப்பதை. அப்போ அவர் தான் கழுகணும் விஜய் காக்கா அப்படின்னா மறைமுகமாக பேசினார். இப்போ அவர் என்னதான் இல்லை நான் விஜய் பேசலாம் அப்படின்னு சொன்னாலும் அவர் கண்டிப்பாக பேசினது விஜய் தான். அதை யாரும் மறக்க முடியாது. இது வந்து ஜெயிலர் படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் ஆச்சு. ஜெயிலரோட வெற்றி உங்களுக்கே தெரியும். அப்புறம் லியோ படம் ஆச்சு. லியோ படத்தோட வெற்றி வெளியிட்டு விஜய் அவர்கள் இந்த சூப்பர் ஸ்டார் படத்துக்கு ஒரு விட்டுப்பிள்ளை இருக்கிறான்னு அவர் ஒரு காட்டில் சிங்கம் கழுகு குதிரை யானை அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த காக்கா கழுகு உங்களை இருந்து அதை ஒரு சின்ன கதையை சொல்லி அதே ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கி விட்டுட்டு போயிட்டார். ஆனால் அவர் அந்த இடத்துல ஒரு நல்ல சொன்னது என்னன்னா, சூப்பர் ஸ்டாருங்கிறது அவர் தான், உலக நாயகங்கிறது கமல் தான். அந்த மாதிரி அந்த சூப்பர் ஸ்டார் படத்துக்கு ஒரு முட்டுப்பிடி வச்சுட்டு போயிட்டார். இதோட இந்த பிரச்சனை முடிவு சூப்பர் ஸ்டார் படம் பிரச்சனை. இப்போ லால் சலாம் கதைக்கு வரும். லால் சலாம் படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் ஏன் அப்படி பேசுகிறார் அப்படின்னா, ஜெயிலர் அவரோட படத்துக்கு வெற்றிக்கு தேவைப்பட்டது அந்த காக்கா கழுகு. இப்போது அவரோட மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க படம் லால் சலாம். அதில் ரஜினிகாந்த் அவர்கள் பெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. இப்போ என்னென்னா, இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பண்ணணும். காரணம் அவங்க மகளோட லைஃப் ப்ராப்ளம். இந்த படம் தோல்வி அடைஞ்சிச்சுன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இந்த டைரக்ஷன் கொடுக்கணும்னு காண போயிடுவான். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம்னா என்ன பண்ணணும்? வேறு எந்த வழியும் இல்லை. விஜய் ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள், மற்ற ரசிகர்கள் ஒன்று சேர்க்கணும். அதாவது யாருக்காக? ஐஸ்வர்யா ரஜினிகாந்த்